இந்த ஆயில் தண்ணி எல்லாம் வந்து இதுல எடுத்து விட்டுக்கிறாங்க, எங்களுக்கும் தெரியல. ஒரு மாடு வந்து பாய்க்கு ஞாயிற்றுக்கிழமை புடிச்சு கொடுத்துட்டுங்க. இன்னும் 2 மாடு வந்து கீழே விழுந்து எழுது. ஆயில் இதனால மாடு அந்த பில்லு சாப்பிட்டு என்ன வயிற்றுக்குள்ள என்ன பிரச்சனை ஆகுதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. நாங்களும் ரெட்டியூர் எர்நெல்லி பஞ்சாயத்து ரெட்டியூர்ல நாங்க குடிக்கிறோங்க. நாங்க இது மாடு வச்சுதான் நாங்க பராமரிப்பு வைக்கிறோங்க. பால் பண்ணை அதை வச்சுதான் நாங்க குடும்பமே வளர்க்குறோங்க. இந்த மாதிரி கேஸ் எடுத்தாங்க, எடுத்து அது கேஸ் எடுத்து வெளியே விட்டாங்க, கழிவு நீர் மாதிரி. அது மாடு மேய்ஞ்சு நாங்க அங்கதான் நம்ம நிலத்துல தான் நாங்க கட்டுவோங்க. அது தின்ன காட்டு மாதிரி கட்டினங்க. இப்போ வந்து மாடு ஒரு மாடு செத்து போச்சு. ஒரு மாடு வந்து பாய்க்கு ஞாயிற்றுக்கிழமை புடிச்சு கொடுத்துட்டுங்க. இன்னும் 2 மாடு வந்து கீழே விழுந்து எழுது. 4 மாடு மொத்தம் காயலாம். அதே மாதிரி 6 ஒரு மாடு, அதே மாதிரி அதுவும் சென மாடு. அதான் அதே மாதிரி ஆகுது. எங்களுக்கு தமிழக அரசு வந்து எங்களுக்கு கூட நிதி கொடுக்கணும். மாட்டுக்கு நாங்கள் ஒரு மாடு வந்து 1 லட்சம் ரூபான்னு வாங்கணுங்க. இப்போ அந்த மாடு போகலாம் போச்சு, எங்களுக்கு இன்னும் 4 மாடு அப்படியே தான் இருக்கு. அதுக்கான நஷ்டீடு எங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கணும். அப்படி கொடுக்கலனாக்க நாங்கள் கலெக்டருக்கு போய் மனு கொடுத்துட்டு நாங்கள் தர்ணா போராட்டம் நடத்துவோங்க. எங்களுக்கு இதுதான் வழி, வேற எங்களுக்கு எந்த வருமானமும் இல்லை. நீங்க தான் தமிழக அரசு தான் எங்களுக்கு பார்த்து உதவி செய்யணும். நாங்க வந்து மாடு வச்சிருக்கிறோம். மாடு டெய்லி நாங்கள் காலையில 6 மணி ஆச்சுன்னா நாங்கள் குளித்திக்கு வச்சு கொண்டு வந்து இங்கே நிலத்துல கட்டுறது வழக்கம். இவங்க ஹைவேஸ் ரோட்டுக்காரர் வந்து இந்த கேஸ் லைன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆயில் தண்ணி எல்லாம் வந்து இதுல எடுத்து விட்டுக்கிறாங்க, எங்களுக்கும் தெரியல. அவங்களும் இதனால எஃபெக்ட் ஆகுன்னு எதுவுமே சொல்லலை. அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, அவங்க எடுத்து விட்டு அவங்க போயிட்டாங்க. நாங்க வழக்கம் போல மாடு கொண்டு வந்து டெய்லி மேய்க்குவோம். மேய்ச்சிட்டு இருக்கிற போது என்ன ஆகுதுன்னா மாடு அப்படியே மயக்கமா வருது. சென மாடு பில்லு தண்ணி எதுவுமே இல்லை. இந்த பில்லு தண்ணி இல்லாத வறட்சி நேரத்துல நாங்க மாடு வளர்க்கறது ரொம்ப கஷ்டங்க. அப்படி இருக்கும்போது இதனால ரொம்ப பாதிப்பு ஆயிட்டு நாங்க என்ன சொல்றதுன்னே தெரியல. இதுக்கு வந்து நீங்க தான் ஏதோ ஒரு வழி காட்டணும். அந்த ஆயில் இதனால மாடு அந்த பில்லு சாப்பிட்டு என்ன வயிற்றுக்குள்ள என்ன பிரச்சனை ஆகுதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. நாங்களும் டாக்டரை கூட்டின்னு வந்து அதுக்கு என்ன டாக்டரே இது என்ன சொல்றதுன்னே தெரியல. எங்க கட்டினீங்க என்ன ஏதுன்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் மாடு மேய்ஞ்சிடுச்சு, இந்த இடத்துல கட்டினாப்புன்னு தான் இந்த மாடு இந்த மாதிரி இருக்குதுன்னு நாங்க சொன்னதும் சரிம்மா நாங்க இன்னும் பண்ண முடியாது, அது நீங்க தான் சொல்லிட்டு அவங்களும் எதுவும் சொல்லாம போயிட்டாங்க டாக்டருங்க. மாடு உப்பசமா மாடு ஒண்ணு இறந்துடுச்சு. ஒரு மாடு உப்பசமா சென மாடு அப்படி பில்லு தண்ணி எதுவுமே தொடாம படுக்கவும் இல்லை, நின்ன வாக்குலயே இருக்குது. நீங்க தான் வந்து என்னன்றது எங்களுக்கு வழி சொல்லணும். ஹைவேஸ் ஆபீசருங்க வந்து இது என்னன்னு பார்த்துட்டு இதுக்கு என்னன்றது நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு நாங்க மனமார உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறோங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.